என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேறாரு. சிஸ்டர், கொஞ்சம் குடிக்க தண்ணியாவது கொடுங்க. சிஸ்டர் கிஸ்டர் சொன்னா கெட்ட கோவம் வந்துரும். ஆமா, ஆளும் மண்டையும். சேவிரனா சொல்லுங்க சிஸ்டர். என்னையெல்லாம் சிஸ்டர் கூப்பிடறானு சொல்லுங்க. நீங்க சொன்னதே பிரதருக்கு கேக்கு சிஸ்டர். கேக்குது. பிரதர்னு கூப்பிட்டா அவர் பல்ல உடைப்பங்கிறாரு. சிஸ்டர்னு கூப்பிடுற தேங்காய் தெரிய வந்தா என்னங்க அர்த்தம்? யோ, ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தாயா. கோமுட்டி. ஏய், சிறுவனுக்கு தெரியுது, உனக்கு தெரியல. தெரியலையே. மைஷா சூரபர்த்தினி. என்ன பிரதர்? இவனுக்கு புரியலையா? கொஞ்சம் புரியிறாப்புல சொல்லம்மா. பாருடா, நீங்க வானா வரணும், போனா போகணும். எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? கேன பையன் மாதிரி தெரியுதா? ஒரு பொண்ணை ஒரு பையன் நேசிக்க ஆரம்பிச்சிட்டானா அவன் நட ஒட பாவனை எல்லாத்தையும் மாற்றிப்பான். அவளுக்காக மட்டுமே. அவள் எத்தனை மணிக்கு எந்திரிப்பா, எத்தனை மணிக்கு தூங்குவா, எப்போ வெளில வருவா, யார் கூட வருவா, எந்த வழியாக வருவா, எந்த டைமிங்கில் திரும்பி பார்ப்பா, அவளுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுவான். நானும் ஸ்டடி பண்ணேன். உள்ள இறங்கி வந்ததுக்கா ரொம்ப பழைய வஞ்சனத்தை பேசிக்கிட்டு இருக்க. அவன் நேசிக்கிற பொண்ணை எவனாவது ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணிட்டான்னு வெய்யே, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் பெரிய போரே நடத்தி அவன் லவ் உண்மைங்கிறத ப்ரூவ் பண்ணுவான். அண்ணா நீங்கள் என்னடாண்ணா எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் அமுக்குனி மாதிரி இருந்துப்பீங்க. அவன் இருந்தா என்ன, இல்லைன்னா உங்களுக்கு என்ன? நாங்கள் கையை காலை உடச்சிட்டு அலையணும். அப்படி தானே? எங்கேருந்து வந்துச்சு திடீர் பாசம்? இப்படிலாம் பேசுவேன்னு எதிர்பார்த்தீங்களா? நான்லாம் மானம் கெட்டவங்க, மடார்னு மலா குளிந்துருவேன். ஐ லவ் யூ டூ.